Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC சிலபஸ்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்திய தேசிய இயக்கம் இதுல வந்து சராசரியா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு 16 ல இருந்து 18 क्वेश्चन மேல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதை நீங்க வந்து ஒரு 8 நாள்ல இந்த எல்லா டாபிக்கையும் படிச்சு முடிச்சிரலாம். அத பத்தின ஃபுல் ஸ்டடி பிளான், அதுக்கான வீடியோ லிங்க், அதுக்கான சமச்சீர் PDF மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் நம்ம அது எல்லாமே கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படினா இந்திய தேசிய காங்கிரஸ். நம்ம விடுதலை போராட்டத்துல ஒரு முக்கியமான பங்கு பார்த்தோம் அப்படினா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து இருக்கு. 1885 ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல இருந்து சுதந்திரம் கிடைக்க வரைக்கும் பார்த்தோம் அப்படினா இவங்களோட பங்கு வந்து பெருசா இருக்கும். இது ஃபுல்லா பார்த்தோம் அப்படினா ஒரு கதை மாதிரி தான் வரும். நம்ம வந்து இதுக்காண்டி பார்த்தோம் அப்படினா ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ வந்து கொடுத்துருப்போம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்க்கும் வரிசையா வச்சிருக்கோம். INC ஸ்டோரி 1 ஸ்டோரி 2. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி மொதல் 2 லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த 2 வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓவராலாக அந்த கதை ஃபுல்லாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம INCக்கு 3ஆவதாக ஒரு பார்ட் வந்து கொடுத்துருப்போம், காந்தியன் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி. அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபேக்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இந்த 3 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதில் நீங்கள் வந்து மெயினாக எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இதில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 1857 ரிவோல்ட்டு, சிப்பாய் கழகம், இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து அந்த 1857 ரிவோல்ட்டை பேஸ் பண்ணியும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். கீழே வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டாபிக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்க வீடியோ ஃபுல்லாக கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சுக்கோங்க. நீங்கள் கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சமச்சீர் புக் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த புக்குக்கான PDFும் நம்ம வந்து கீழே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து முதல்ல 1 by 1 நம்ம சொல்கிற எல்லா வீடியோ லிங்க்கும் கன்டினியூஸாக வந்து பார்த்து முடிச்சிருங்க. இதில் அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், அதுக்கப்புறம் வந்து வள்ளலார், இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம அது ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து அந்த வீடியோக்கான லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாரை பற்றி வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த கதையை வந்து ஃபுல்லாக அதுக்கு அடுத்து வந்து கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸில் ஒரு 11 தலைவர்களோட பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி, ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, அபுல் கலாம் ஆசாத், பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ். இது வந்து நீங்கள் TNPSCயில் எந்த ஒரு குரூப் எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, குரூப் எக்ஸாம் தாண்டி நீங்கள் வந்து AE எக்ஸாம் படிக்கலாம், AO எக்ஸாம், HO எக்ஸாம், நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதில் வந்து GS பார்ட் வந்து இருக்கும். அதில் இந்த INM வந்து உங்களுக்கு காமனாக சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, இந்த 11 லீடரை பற்றின கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா காந்தி, பெரியார், இவங்களை பற்றின கொஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 11 பேருக்கான வீடியோ லிங்க் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ பாரதியாருக்கு தனியாக, பகத்சிங் தனியாக, அபுல் கலாம் ஆசாத்துக்கு தனியாக, வஉசிக்கு தனியாக, அந்த மாதிரி வீடியோ லிங்க் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து 1 by 1 வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை. இது என்ன அப்படின்னா அந்த சுதந்திர போராட்டத்தப்போ வந்து ஹிந்து, முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஹிந்துவில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மகாசபா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீமில் முஸ்லீம் லீக், இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து நிறைய வந்து பிரிவினை வந்து இருக்கும். ஸோ இந்த பிரிவினையை பற்றின டாபிக் தான் வந்து இந்த கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன்.
நம்ம வந்து இதுக்கான வீடியோ லிங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் டைரெக்டாக சமச்சீர் புக்கை ரீட் பண்ணுறத விட இந்த வீடியோ லிங்கை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு 2 to 3 டைம் வந்து கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக கேளுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் வந்து கேளுங்க, அப்புறம் டைம் இருந்தால் நீங்கள் வந்து 3 டைம் கூட வந்து கேளுங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 டைம் கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கதை ஃபுல்லாக வந்து புரிஞ்சிடும். கதை புரிஞ்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து சமச்சீர் புக்கில் ஈஸியாக வந்து படிச்சிடலாம். நம்ம வந்து இந்த டாபிக்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சமச்சீர் புக்கில் வந்து இருக்குது. நம்ம வந்து அதை மட்டும் எக்ஸாக்டாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக, அதையும் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வீடியோவை பார்த்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக கன்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு நாள்லேயே நீங்கள் வந்து எல்லா வீடியோவையும் ஒரு 2 to 3 டைம் மேலே வந்து பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை 2 டைம் 3 டைம் வந்து பாருங்கள். அப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட்ஸே எடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து கதையை மட்டும் கேட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே சமச்சீர் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸோ சமச்சீர் பிடிஎஃப் நீங்கள் வந்து 1 டைம் ரீட் பண்ணி முடித்தோன்னா ஒரு செகண்ட் டைம், தேர்ட் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து எதெல்லாம் வந்து மறந்து போகுது, எதாவது நம்ம வந்து ஆர்டராக நோட்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து அப்போ நோட்ஸ் எடுத்தால் வந்து போதும். ஸோ முதல்ல ஒரு 2 to 3 டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது நோட்ஸே எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சமச்சீர் பிடிஎஃப் ரீட் பண்ணும் போதும் ஃபஸ்ட்டு 2 டைம் ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் எடுத்தால் வந்து போதும். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்பைல் பண்ணி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தேட வேண்டாம். அதேமாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டோரியும் வந்து ஆர்டரை வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே படித்து முடிச்சிடலாம். இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை முடிச்சிங்க அப்படின்னாலே எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஒரு 16 to 18 கொஸ்டின் வரை நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து Group 2, Group 2A, Group 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானும் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், அதை பேஸ் பண்ண டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.